எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11. எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 என்னென்னலாம் அவன் தியாகம் பண்ணியிருக்கான் இந்த ஜனங்களுக்காக. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். நல்ல கவனிங்கள், 3 காரியத்தை அவன் வாழ்க்கையில வெறுத்தானா. ஒன்று, அடுத்த ராஜாவாய் வருகிற ஸ்தானம் அவனுக்கு தான் கொடுக்கப்படணும். அவன் சொன்னான், ஆண்டவருக்காக இந்த ஸ்தானம் எனக்கு வேணாம். இரண்டாவது, அந்த எகிப்து தேசம் முழுவதும் பொக்கிஷத்தினால நிரம்பி இருக்கு. தங்கம், வைரம், வைடூரியம், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே அந்த தேசத்துல தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் மண்ணுக்குரியது, இதை போய் நாம் பெருசா எடுக்கிறதா வேண்டாம். மூன்றாவது, அங்க இருக்கிற சந்தோஷம், இன்பங்கள், சிற்றின்பங்கள், எல்லா பாவத்தினால உள்ள பிறப்பிடம் ஒரு எகிப்து அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்பத்தை வெறுத்தான், அதே போல அங்க இருக்கிற பொருட்களை வெறுத்தான், தன் ஸ்தானத்தை வெறுத்தான். இத்தனையும் வெறுத்து இந்த ஜனங்களை வனாந்தரத்துல 40 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போனா. ஒரே ஒரு இடத்துல கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் போனதுனால அவனுக்கு வர வேண்டிய இளைப்பாறுதலின் ஆசீர்வாதமான கானானை இழந்திருப்பான். என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு எச்சரிப்பாய் இருக்க வேண்டியது அவசியமானது. இன்னைக்கு பல நேரத்தில் மனிதர்கள் பாஸ்டர் அவங்க தப்பா எடுத்துப்பாங்க, பாஸ்டர் ஐயோ அவங்க சின்ன விஷயத்துக்கே கோச்சுப்பாங்களே, அதனால நான் இந்த ஒரு விஷயம் செஞ்சுக்கிறேன். ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிக்கிற தேவன் நான் இல்லைன்னு சொல்லல, அற்புதம் நடக்கும். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு உண்டு. ஆனா எதை நான் இழந்துடக்கூடாதுன்னா, என்னுடைய நிரந்தரமான எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எதை இழந்துடக்கூடாது? ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த வருஷத்தை ஆரம்பிச்ச உடனே எத்தனை பேருக்குள்ள இந்த வாரத்துக்குள்ள எத்தனை பேர் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீ இதைத்தான் செய்யணும், நான் சொல்றபடிதான் செய்யணும், இப்படித்தான் கொண்டு போகணும், இல்ல நான் சொல்றதை செய்யலன்னா நீ என் கூட வரக்கூடாது. இந்த அழுத்தங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் போது நீங்க ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்திலே இந்த மோசே கேட்டு செய்திருப்பான். அவன் கோவப்பட்டிருக்க மாட்டான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆனா மறுபடியும் கூட அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா அவன் நேரா ஜனங்க கிட்ட பேசவும் அவனால் அதை மேற்கொண்டு வர முடியல. The pressures of world, இந்த உலகத்தின் அழுத்தம் மனிதர்கள் மூலமா அது ஒட்டுமொத்த அவனுடைய ஆசீர்வாதத்தை முடிஞ்சு. கேட்டு செய், கோபப்படாத. தேவனை கேட்டு செஞ்சிருக்கலாம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல அவன் விழுந்து போகிறத பார்க்கிறான். ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, 40 வருஷம் இந்த ஜனங்களோட இழுந்து அவன் பட்ட அழுத்தம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவனுக்கு சரீரத்தில் என்னென்ன வியாதி வந்ததுன்னு தெரியல, அவ்வளவு அழுத்தம். ஆனா மனிதனுடைய அழுத்தங்கள் வரும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாம போயிட்டான். அந்த நிறைவேற்றாம போனதுனால அவன் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். வாசிங்க, இரண்டாவது நம்மை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமானது என்ன இந்த வருஷத்துல? முதலாவது, மனிதர்களுடைய அழுத்தம் நமக்கு எதிராக வரும். இரண்டாவது வாசிங்கள் 1 சாமுவேல் 13வது அதிகாரம், 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தேர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தேர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும். போதும். இரண்டாவது முதல் ஒரு மனுஷன் யாருடைய அழுத்தத்தினால தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான்? மனிதர்களுடைய அழுத்தம், the pressures of man. தேவ ஆசீர்வாதத்தை இழக்க வச்சிருச்சு பாருங்க. இரண்டாவது, இந்த மனுஷன் பேர் சவுல். இவன் தான் தேசத்துடைய இஸ்ரவேலுக்குன்னு அங்கீகரிக்கப்பட்ட தேசம்னு ஒன்று மாறின பிறகு முதல் ராஜாவா கர்த்தர் கொண்டு வந்து வச்சார்.
கர்த்தர் வச்சுட்டு சொன்னார், எப்பா இந்த தேசம்லாம் உன் கையில இருக்கு, இந்த ஜனங்களெல்லாம் நல்லா நடத்துன்னு சொன்னார். இவங்களுக்கு ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்ன இருக்குன்னா, அவர்கள் இன்று வரைக்கும் இஸ்ரேல் தேசம் இப்ப கூட ஒரு யுத்தம் செய்தாங்க. அவர்கள் யுத்தத்துக்கு முன்னாடி அவங்க தேவனை நல்லா பாடி அவருக்கு பலி செலுத்தி தான் யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள். அந்த எக்காலத்தெல்லாம் ஊதி இப்பவும் அப்படித்தான் செய்தார்கள். 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிறது அந்த காரியமா இருந்தாலும் இன்று வரைக்கும் அதை அவங்க இன்னைக்கு செய்யறாங்க. எப்ப யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் அவங்க இதை செய்து பலி செலுத்தி எக்காலெல்லாம் ஊதிட்டு அப்புறம் தேவனோடு சமாதானம் ஏற்படுத்திட்டு தான் மனுஷனோடு போய் யுத்தம் செய்வாங்க. இது போல சவுல் ஒரு நாள் நிற்கும்போது அவனுக்கு யுத்தம் நடக்க வந்துச்சு. பெலிஸ்தியர் எதிர வந்துட்டாங்க யுத்தம் பண்ண. கொஞ்சம் ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. இவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். இவன் பலி செலுத்தக்கூடாது. முன்னாடி பலி செலுத்துறதுக்கு ஆசாரியன் வரணும், ராஜா பலி செலுத்தக்கூடாது. காரணம் கையில ரத்தம் நிறைய அப்பாவிகளுடைய ரத்தம் எல்லாம் கையில இருக்கும், அதனால ராஜா பலி செலுத்தக்கூடாது. ஆசாரியன் சாமுவேல் வரணும். வெயிட் பண்ணி பார்க்கறான். டைம் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சே. அப்புறம் பார்த்தான், சூழ்நிலைமை பார்த்தான், ஜனங்களை பார்த்தான். டக்குன்னு என்ன பண்ணிட்டான, கொண்டு வாப்பா நானே பலி செலுத்துறேன், எக்காலத்தை ஊது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பலிகளை வச்சு இவனே பலி செலுத்தி முடிச்சான். முடிக்கும் போது கரெக்டா சாமுவேல் அங்கிருந்து வந்தார், உள்ள வந்தார். வந்தவொடனே அவர் கேட்டார், என்ன செஞ்சிட்ட நீ இப்படி? இல்ல அதுக்கு அவன் 3 காரணம் சொன்னான். முதலாவது சொன்னா, ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்யறாங்கன்னா சிதறுகிறார்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு சிதறுகிறாங்க. எல்லாரும் என்னை விட்டு ஓடுறாங்க, பயப்படுறாங்க, இன்னும் யுத்தத்தை ஆரம்பிக்கலையேன்னு. ரெண்டாவது அவன் சொல்றான், நீர் குறித்த நேரத்துக்கு வரல, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், 7 நாள் வெயிட் பண்ண, நீர் வரல. மூணாவது அவன் சொல்றான், பெலிஸ்தியரன் கிட்ட வந்துட்டாங்க, விரோதமா கிட்ட வந்துட்டாங்க, அதனால நான் பலி செலுத்திட்டேன். நான் சொல்றேன், இதை ஒருவேளை அவன் சொல்லுவதற்கும் நம்ம கேட்பதற்கும் ரொம்ப நியாயமா தெரியலாம். என்ன முதல்ல சொல்றான், ஜனங்கெல்லாம் போறது, ஆமா ஜனங்க போயிட்டாங்கன்னா நீங்க பண்ணலாம்ல. ஒருவேளை ரெண்டாவது, குறித்த நேரம் நீங்க வரல அதனால நான் பண்ணிட்டேன். இல்ல எதிராளி ரொம்ப கிட்ட வந்துட்டா நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் நியாயமான காரணத்தை போல தெரிஞ்சாலும் உங்கள் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க 1000 காரணம் சொல்லலாங்க, தேவன் சொல்றதை நிறைவேற்றாம இருப்பதுக்கு 1000 சொல்லலாம். பாஸ்டர் அவங்க எங்க ஒண்ணு விட்டு மாமா கோச்சுப்பாங்க, இல்ல அவங்க நாளைக்கு சொன்னாங்க உன் வீட்டு வாசல்ல நான் மிதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இல்ல நீ இப்படி செஞ்சினா நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். இவன் எதை பார்த்தான்னா, தேவனை பார்க்கறத விட சூழ்நிலைமையின் அழுத்தத்துக்குள்ள முடங்கி போயிட்டான். சொல்லுங்க, என்ன அழுத்தம் வந்துருச்சு இவனுக்கு? சொல்றான் பாருங்க, சூழ்நிலைமையை சொல்றான் பாருங்க. என்னை விட்டு ஜனங்க போறாங்க, அதுக்கப்புறம் நீர் டைமுக்கு வரல, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், பெலிஸ்தியர் கிட்ட வந்துடுற சூழ்நிலைமை. இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் அவங்க கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு அவங்க சொல்ற காரணத்துல ஒன்று, சூழ்நிலையின் அழுத்தத்தை காரணம் சொல்றாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, அது அதனால அப்படி ஆயிடுச்சு, அதனால நான் செய்யல. அதுக்கு தேவனுடைய மனுஷனா தேவனுடைய வார்த்தையை கவனிங்க, என்ன சொன்னார் வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன பதில் சொல்லுகிறார் உடனே? இப்போதே உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யாதுனா நிலை நிற்காது. போதும், கர்த்தர் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். போதும், நல்லா கவனிங்க. உடனே ஆன்சர் வந்துருச்சு. நீ சூழ்நிலைமையை காரணம் காட்டி 1000 காரியத்தை தேவனுடைய காரியத்தை செய்யாம போயிருக்கலாம் போன 2024. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் மறுபடியும் உங்க காதுகளுக்குள்ள துணிக்கிறது. நீ ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும்னா சூழ்நிலைமை எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வேதத்தை வாசிக்கிற அத்தனை பேருக்கு நான் சொன்ன சம்பவம் இப்ப நினைவு வரும். தேவன் ஒரு யுத்தத்துக்கு எத்தனை பேர் அனுப்பிச்சார் தெரியுமா? எத்தனை பேர் அனுப்பிச்சாரு? ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே எதிராளி எனக்கு வந்துட்டாங்கப்பா, என்னால ஜெயிக்க முடியாது போல இருக்கு, என்கிட்ட ஆட்களே இல்ல ஆண்டவரே, நான் தனிமையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே செய்யறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரே நைட்டில் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் வந்தா எத்தனை பேர் அடிச்ச காலி பண்ணான் தெரியுமா? 1,80,000 பேர் ஒரு தூதனுக்கு சமம். ஒரு தூதன் எத்தனை பேருக்கு சமம்? 1,80,000 பேருக்கு சமம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போறீங்களா, இல்ல அந்த டைம் ஆயிருச்சு, இல்ல இது நேரம் ஆயிருச்சு, அது போச்சு இது போச்சு வந்துச்சுன்னு சொல்ல போறோமா? சவுல் உண்மையாவே தேவனை சார்ந்து இருக்கணும், அவன் நின்று இருக்கலாம். நேரானா பரவாயில்ல, என்னதானே பரவாயில்ல, யுத்தத்தில் தோத்தாதானே. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள், ஆனா வாழ்க்கையில் என்ன ஆயிட்டானா தோற்று போயிட்டான். நீங்க ஒருவேளை சூழ்நிலைமையில தப்பிச்சு வந்துடலாம்,
அவங்க உங்களை பிரியப்படுத்தலாம், உங்க வீட்டுக்கு வந்துடலாம், இல்ல நீங்க கேட்டது போல நிறைய காரியம் நடந்துடலாம். இதெல்லாம் சூழ்நிலைக்குரியது. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாத மனுஷனுக்கு ஜெயம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவன் தான் நிச்சயமாய் கடைசி வரை ஜெயித்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. யுத்தத்துல வெற்றி, அந்த நேரத்துக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஓ அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனா சாகும்போது எப்படி செத்தான் தெரியுமா? ஒரு அந்நிய மனுஷனை போல, ஒரு துன்மார்க்கனம் போல மரிச்சான். பாருங்க எவ்வளவு வேதனைக்குரியது. கர்த்தருடைய முதல் ராஜா, அந்த ஊர்லயே அவன் தான் ரொம்ப வளர்த்தியாங்க. பைபிள் சொல்லுது அவன் தான் அழகு வளர்த்தி எல்லாமே இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றல. பாருங்க சூழ்நிலைமைய காரணம் சொன்னா வாழ்க்கையில் தோற்று போயிட்டார். இன்னொரு விஷயம் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ அந்த யுத்தத்துக்கு போற சவுல் கிட்ட சொல்லு, சாமுவேல் கிட்ட சொல்றார், தீர்க்கதரிசி கிட்ட, அவங்க கிட்ட சொல்லு, போய் அங்க இருக்கிற ஒன்னையுமே எடுக்க வேண்டான்னு சொல்லு, அது எல்லாமே தீட்டானது, தேவையில்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். யுத்தத்துக்கு போனா சவுல், யுத்தம் பண்ணினா, யுத்தத்துல ஜெயிச்சா, இவனுக்கு கொஞ்சம் அந்த மேல ரொம்ப ஆசை வந்துட்டு இவன் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டான், நல்ல கொழுமையான காளைகளை எடுத்துக்கிட்டான். அந்த ராஜா தலை மேல இருக்க கிரீடத்தை பார்த்தா அது நல்லா ஷைனிங்கா இருந்தது, எடுத்து வச்சுக்கிட்டான். வந்துட்டான், யாருக்கும் தெரியலன்னு வந்துட்டான். சாமுவேல் வந்து கேட்கிறார், என்ன ஒரே ஆட்டு சத்தமா கேக்குதே, யுத்தத்துக்கு போயிட்டு வந்தா ஆட்டு சத்தம்லாம் இப்படி கேட்காதே, என்ன சாமுவேல் இப்படி சொல்றீங்க, என்னையா கேக்குறீங்க? இந்த ஜனங்க இருக்கிறாங்களே பொல்லாத ஜனங்க, எங்க போனாலும் எதையாவது ஆசைப்படுறானுங்க, அவனுங்க என்ன செஞ்சுட்டானுங்கன்னா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நேரா பழிய யார் மேல சுமத்துறானா? ஜனங்க மேல சுமத்துறான். அதனாலதான் நான் சிலர்கிட்ட நம்ம வந்து சூழ்நிலைமை பார்த்து நீங்க 1000 பேரை காரணம் சொல்லலாம், அவங்க சரியில்லை பாஸ்டர், அவங்க சொன்னதுனால செஞ்சாங்க பாஸ்டர். ஆனா கடைசியில யார் தண்டனை வாங்கணும் தெரியுமா? இவன் தான் தண்டனை வாங்கினான். சாமுவேல் சொன்னார், தேவனுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது தானப்பா உத்தமம். நீ இன்னைக்கு சொல்ற பார் காரணம், இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. 1000 காரணத்தை நீ கொண்டு வரலாம், ஆனா இந்த ஒரு காரணத்தை கர்த்தரால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி, இதனால 2வது விஷயம் ராஜ்யபாரம் நிலை நிற்காதுன்ற வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றான். பாருங்க 3வது ஒரு சம்பவம் வருது. இப்ப ஆண்டவரே யுத்தம் வந்துருச்சு, அங்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்க, நீங்க பேசலன்னா நான் எப்படி யுத்தத்துக்கு போவேன்? கர்த்தர் பேசவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2 காரியத்தை சொல்லி செய்யாதவங்க கிட்ட மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் ரொம்ப வற்புறுத்துவார் நினைக்கிறோம். கர்த்தர் பேசவே இல்லை. முதல்ல செஞ்ச தப்புக்கே ஆண்டவர்கிட்ட நான் முதல்ல மன்னிப்பு கேட்டு என்ன சீர்படுத்தணும், உறவை சீர்படணும், அப்பந்தான் அடுத்தது ஆண்டவர் பேச முடியும் கண்டினியூவா. அதனால தான் தாவீது கிட்ட சொன்னார், அதை போய் சீர்படுத்து, முதல்ல அதை பரிசீலனை பண்ணு. இவன் மறுபடியும் ஆண்டவரே பேசுங்க பேசுங்க, பேசல ஆண்டவர். நேரா உடனே என்ன முடிவு எடுத்தான் தெரியுமா? ஏய் இங்க வா, யாராவது இங்க கை பார்த்து சொல்லுவாங்களா? ஜோசியம் பார்க்கறவங்க யாராவது இருக்காங்களா நம்ம ஊர்ல? அஞ்சனம் பார்க்கறவங்க இருக்காங்களா? நாள் பார்த்து சொல்லுவாங்களா நான் இதுல வெற்றி பெறுவேனா? கர்த்தர் என்கிட்ட பேசல, சரி அந்த ஜோசியக்காரனாவது என்கிட்ட பேசுவானான்னு சொல்லி கேட்டு அனுப்பினா. கர்த்தர் சொன்னார், 3வது மறுபடியும் துணிகரமா இந்த காரியத்தை செய்த ஒரு ராஜ்யம் நிலை நிற்காது என்று சொன்னார். 3 முறையும் கர்த்தர் எதை நிறைவேற்ற சொன்னாரோ அதை நிறைவேற்றாம அதுக்கு என்ன சொன்னானா? காரணம், சூழ்நிலைமே காரணம் சொன்னான். இதெல்லாம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னான். ஆனா வாழ்க்கையில கர்த்தர் வைத்த அந்த ஒரு ஆசீர்வாதமான ஓட்டத்தை ஓடி முடிக்காம போயிட்டான். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சத்தத்தை கேட்கும் போது, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்ன சூழ்நிலைமை வந்தாலும், என்ன தடைகள் எனக்கு எதிராக வந்தாலும், நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனா, உமக்கு பிரியமானவைகளை நிறைவேற்றுகிறவனா, உம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவனா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் இந்த வருடம் 2025 ஒருவேளை 24 வரை ஏதோ யாரையோ பிரியப்படுத்துவதற்கு மனிதனுடைய அழுத்தத்தினால செஞ்சிருப்பீங்கனா, சூழ்நிலைமையின் அழுத்தத்தினால செஞ்சிருப்பீங்கனா, இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் 2025 இல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமைகளுக்கு அப்பாற்பட்டு நான் தேவனை மாத்திரமே சார்ந்து இனி கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற சொன்னதை நிறைவேற்றுவேன். பாருங்க, ஒரு அந்நிய ராஜாவே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவான். அந்நிய ராஜா, அவனுக்கு தேவன் யாருன்னே தெரியாது, ஆனா கர்த்தர் பேசினார்ன்றதுக்காக அந்த வார்த்தை அன்றைக்கே தேவன் சொன்னதுக்கு நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமானவன் தான் இந்த கோரேஸ். நம்ம வாஸ்தம் பாருங்க, அவனை பார்த்து சொல்றார், ஏன் மெய்ப்பன்றார் ஆண்டவர், அவனை பார்த்து ஏன் ஊழியக்காரன்றார். அப்ப நான் சொல்றேன், யார் யாரெல்லாம் மனிதர்களுடைய அழுத்தங்களை தாண்டி தேவனுக்கு பிரியமானதையும் தேவனுடைய ஆலோசனை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுக்கு பிரியமான மெய்ப்பர்களாக ஊழியர்களாக இருக்க முடியும்.
தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு மனுஷன் இந்த சூழ்நிலைமையில எப்படி மாட்டிக்கிட்டான் பாருங்க. சூழ்நிலைமையில அவனுடைய சம்பவத்தை கவனிங்கள். வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 8-9 வாசிங்க. 8-9 வாசிங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்கள். அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினாலே அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. போதும். முதலாவது சொல்லுங்க. முதலாவது என்ன அழுத்தத்துக்கு நேரம் நம்ம போகிறோம்? இரண்டாவது அழுத்தம். மூணாவது ஒரு மனுஷனுக்கு வந்த அழுத்தத்தை பாருங்க. இவன் தேவனோடு பேசுறான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லப்பா, 100 வயசாவது. இவன் பேர் ஆபிரகாம், எனக்கு பிள்ளையை தாங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்யறார். இந்த பார், நீ சந்தேகப்படாத. வீட்டுல வரவனெல்லாம் அவன் பிள்ளையா இவன் பிள்ளையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் உனக்குனே பிள்ளையை கொடுப்பேன். உன் வயிற்றில உன் கற்ப பிறப்பு, உன்னுடைய சந்ததி, எல்லாம் ஒன்றுதான் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். இவனுக்கு என்ன சந்தேகம்? நாள் ஆக ஆக சந்தேகம் வருது. எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். அப்படி வரும்போது சரி, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லிட்டார். இவன் போய் உடனே ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு எல்லாம் கொண்டு வரான். அதுக்கு ஆண்டவர் அடையாளமா சொல்றார். 2 புறா குஞ்சு, அப்புறம் என்னென்ன கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பலி செலுத்த உட்கார்ந்தாச்சு. பலி செலுத்துறதுக்கு எல்லாத்தையும் 2 துண்டா வெட்டி பலியில வச்சாச்சு. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ பறவைகள் வருது, இந்த பலியை சாப்பிட பாக்குது. இவன் உடனே அந்த இதை எல்லாத்தையும் துரத்துறான். போ, அங்க போ, இங்க போ, அங்க போய், முன்னாடி போய் விரட்டுறா, இங்க போய் விரட்டுறா. இப்படி விரட்டிக்கிட்டே இருக்கிறான். முழு பலனும் இதை விரட்ட அதுங்க பாட்டுக்கு இந்த பக்கம் சுத்துது, அந்த பக்கம் சுத்துது, பின்னாடி வழியா வருது. பார்த்தா விரட்டி 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 டயர்டாகி பலிபிடத்து பக்கத்திலே ஜம்முன்னு கண்ணை மூடி தூங்கிட்டான். தூக்கம் வந்துருச்சு, டயர்டாயிடுச்சு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். தூங்கி முடிச்ச உடனே திடீர்னு ஒரு விழிப்பு வருது. ஐயோ, நம்ம எங்க வந்தோம், எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன செய்யறோம்? பார்த்தா அதுக்குள்ள மாலை வேளையில வந்துருச்சு. இருட்டல் வந்துச்சு. மத்தியானம் வந்து பறவைகளை விரட்ட ஆரம்பிச்சது. சாயங்காலம் எந்திரிச்சு பார்த்தா இன்னும் பலி செலுத்தி தேவனோட உறவு, அந்த வாக்குத்தத்த இதை உடன்படிக்கை சீர் பண்ணல. இப்ப கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு வந்தது. இப்ப பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். மாலை நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை அவங்கிட்ட சொன்னார். வாசிங்க அந்த வசனத்தை கூட தொடர்ந்து கீழ இருக்க வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும். அவர்களால் எத்தனை வருஷம் உபத்திரவம்? 400 வருடம். ஒரு மனுஷன் தேவனோடு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றாதபடினால அவன் வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, 400 வருஷம் யாரால உபத்திரம் வந்துருச்சுப்போம். நான் சொல்றேன், மூன்றாவது நம்மளை அழுத்தக்கூடிய மூன்றாவது ஹெவியான அழுத்தம் என்னன்னா, என்ன அழுத்தம்? இப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன அழுத்தம் அது? இவன் என்ன செஞ்சிட்டான்? சோம்பலும் சோர்வும் இன்னைக்கு உங்களை சுத்தி அடிக்கும் போது தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றாம போவீங்கன்னா, நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சந்ததி வாழ்க்கையில வரும்போது அது நிறைவேறாமல் போகிறத பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு எழும்புறதுக்கோ காலையில் ஆண்டுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கோ நிறைய காரணத்தை சொல்றாரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு தெரியுமா ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ப்பா. எல்லாமே இல்லைன்னு சொல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்க பலவீனம் அவருக்கு தெரியும். நீங்க வாயிலிருந்து திறந்து சொல்றதுக்கு முன்னாடி உங்க பலவீனம் என்னன்னு தெரியும். ஆனா தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரம், செபிக்க வேண்டிய நேரம், கர்த்தர்கிட்ட நீங்க காரணம் சொல்லவே முடியாது. இவன் பாருங்க, பலி செலுத்த வேண்டிய நேரம் தூங்கிட்டாங்க. அதனால பலி அதுக்கப்புறம் ஆண்டவர் இவன் கூட நல்லா தான் பேசினார். அது நிமித்தம் யாருக்கு ஆசீர்வாதம் இல்லாம போயிருச்சுன்னா அவன் சந்ததியார் 400 வருஷம் உபத்திரவப்பட்டு போனார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஜெபிக்க வேண்டியவர்கள் தூங்குகிறார்கள். அப்படி தூங்குனா இன்னைக்கு ஒருவேளை நாள் நல்லா போயிடும், நேரம் போயிடும், டைம் ஆயிடும். பரவாயில்ல, அது போயிடுச்சு, நல்லா தான் போச்சு, ஒன்றும் இல்லை, கர்த்தர் பெரிய அற்புதம்லாம் செஞ்சார்.
ஆனா யாருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தடையா மாறிட்டீங்கன்னா, யாருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்? நான் நீங்களே எழும்பி ஜெபிக்கல, நீங்களே ஆண்டவரை தேடலனா என்னைக்கு உங்க பிள்ளைகள் தேடுவார்கள். அதனாலதான் நான் சொல்லுவேன், எந்த பேரண்ட்ஸ் கர்த்தரை சரியா ஆராதிக்கலையோ அவங்க பிள்ளைகள் ஆராதிக்க மாட்டாங்க. எந்த பேரண்ட்ஸ் கரங்களை தட்டி தேவன் ஆராதிக்கலையோ அவங்க பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த பேரண்ட்ஸ் ஆண்டவர் அவர்கள் சரியா தேடல ஜெபிக்கலையோ அவங்க பிள்ளைகளுக்குள்ளும் அந்த ஆவி போகவே போகாது. இவன் ஒருத்தன் தவறு செஞ்சதுனால 400 வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது தெரியுமா? உபத்திரவப்படும் போது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க சொன்னாங்களா, ஏண்டா எங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கு, பேசாம வாழ்றதுக்கு செத்து தொலைலானாங்களா? ஏன்னா அவ்வளோ உபத்திரவம். காரணத்தில் ஒன்று, தேவனை அறிந்து பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் தூங்கினதுனால கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். மற்ற வார்த்தை என்னன்னா, 400 வருஷமும் சந்ததி என்னவா இருக்கும்னா அடிமைகளா இருக்கும்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம ஆராதிக்க வேண்டிய நேரம், நம்ம தேவனை தேட வேண்டிய நேரம், நம்ம விழித்திருக்க வேண்டிய நேரம். சரீர பலவீனத்தின் நடுவிலே கர்த்தருடைய சமூகத்திலே விழிப்பாய் என்னை ஒரு ஆயத்தத்தோடு வர வேண்டிய நேரம். நான் அதே சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைக்கு சொல்றேன், காலையில ஒரு இடத்துக்கு போனோம், ஒருத்தரை சந்திக்கணும், இல்ல ஒரு வேலை காலையில 4 மணிக்கு நம்ம கொடுக்குறாங்க, 5 மணிக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ஏங்க காலையில 4 மணிக்கெல்லாம் வச்சா வர முடியாதுங்க, நீங்க நிதானமா எனக்கு ஒரு 10 மணிக்கு தாங்க வந்து செய்யறேன்னு சொல்றோமா? இல்ல 4 மணி 3 மணிக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன் டான்னு வந்து நிக்கிறேன்னு சொல்லுகிற கூட்டத்தின் நடுவே கர்த்தர்கிட்ட காலையில எழும்பி ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிக்கிடுங்கன்னா ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, எங்க சரீரம் அப்படியே சோர்ந்து போச்சு. எல்லாருக்குமே டயர்ட் உண்டு, 365 நாளுமா? அதுதான் நீங்க கவனிக்கணும். எத்தனை நாள்? 365 நாளும் டயர்டு. நான் சொல்றேன் 2025 அவர்களுக்கு டயர்டு தான். அப்படி அல்ல தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேனா நான் செய்ய மாட்டேன் அதை. ஆனா கர்த்தர் என்னிடத்தில் விரும்புகிறார், என் பிள்ளை பலி செலுத்தணும், நேரத்துக்கு பலி செலுத்தணும், என்னோட நேரமா எடுத்து பேசணும், தேவனோடு நடக்கணும். அதற்காகவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில பலி செலுத்த வேண்டிய நேரம், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டிய நேரம், வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறுச்சு. ஆனா அதுக்கு பிரதிபலன் யார் கஷ்டப்பட்டானா? அந்த சந்ததியே கஷ்டப்பட்டுச்சுங்க. எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம் பாருங்க. ஒரு மனுஷனுடைய தூக்கம், இன்னைக்கு சிலருடைய சோம்பல், இன்னைக்கு சிலருடைய தூக்கம். அப்போ நான் தூங்கக்கூடாதா பாஸ்டர்? நான் சரீரத்தில் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ரெஸ்ட் எடுக்க கூடாதா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கூட போய் என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆனா குறித்த நேரத்தில் சூரியன் விடிவதற்கு முன்பதாக நீங்க முழங்காலில் நிற்பது அவசியமானது. வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேவப்புள்ள, இந்த சத்தத்தை கேட்கிற தேவப்புள்ள முழங்காலுக்கு போகணும். அதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதம். இல்ல அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு விழிப்பும் ஒரு விருப்பமும் எனக்கு வரலனா, நான் சபைக்குள்ள வந்தா கூட எனக்கு எப்படின்னா பிரசங்கம் எல்லாமே சோர்வாத்தா இருக்கு. ஏன்னா அங்க அடிச்ச ஆவி எங்க வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சர்ச்சுக்குள்ள வந்தாலும் வந்ததுல இருந்து கண்ணு சுருங்கி சுருங்கி எழும்புது. இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வர தேவ பிள்ளை மிகுந்த எச்சரிப்பார். 3 அழுத்தங்கள் இன்னைக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல நமக்கு பின்னாடி பயங்கரமா எதிர்த்து வரும். ஒன்று சொல்லுங்க, முதலாவது அழுத்தம் எது? மனிதர்களுடைய அழுத்தம் வரப்போகுது. 2வது நம்ம அழுத்த போற காரியம் என்ன? சூழ்நிலை அழுத்தம். 3வது, அதை மட்டும் எவ்வளவு சாஃப்டா சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கும் வலிக்க கூடாது, நமக்கும் வலிக்க கூடாது. சோம்பலும் சோர்வும் ஒரு மனுஷனை அழுத்தி கொண்டு இருக்கும்னா, இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பலன் கேளுங்க. ஆவியில பலன். ஆண்டவரே சொல்லிட்டார், மாம்சம் பலவீனமானதப்பா, ஆவி உற்சாகம் உள்ளதுல உள்ள ஆவி உற்சாகமா இருக்கா? இன்னைக்கு ஏன் அநேகரால் ஜெபிக்க முடியல? அவங்க சரீர பிரகாரமா நல்லதா இருக்கிறாங்க, அவங்கள விட்டா என்னை விட வேகமா ஓடுவாங்க. ஆனா அவன் ஒரு நாய் துரத்தி பார்க்கட்டுமே, ஓடுறான் பாருங்க, ஒரு ஓட்டம் என்ன ஸ்பீடா ஓடுறான், அதான் பலன்லாம் இருக்கு. ஆனா எங்க சோறு உட்கார்ந்துருக்கு அப்படின்னா சோம்பல் ஆவியில உட்கார்ந்துருக்கு. அதனால அவங்களால ஜெபிக்க முடியலன்னு சொல்றாங்க. முடியலன்னு சொல்றதை விட, ஆண்டவரே இன்றைக்கு இந்த சோம்பல்களை மேற்கொண்டு நீர் என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டியவைகளை நான் நிறைவேற்றுவதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்லி பாருங்கள். நீங்கள் அல்ல, உங்கள் சந்ததியும் பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஈசாக்கின் தேவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா அவர்கிட்ட இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகள் தூக்கத்தில் இருக்காது. ஜெபிக்க வேண்டியவர் மறுபடியும் முழங்கால போடுங்க, மறுபடியும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் கதவுகளை தட்டுங்க. 2025க்காக நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தங்கள் ஏராளமா இருக்கு. ஆனா ஜெபிக்கிறவர்கள் இன்னைக்கு சோம்பலுக்குள்ள போயிடாதீங்க. 3 காரியம். ஆனா
இத மூன்றையும் ஜெயித்த ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காமிச்சு, 2 வசனத்துல காமிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறது. மூன்றையும் ஜெயித்தா பாருங்க ஒரு மனுஷன். வாசிங்கள் தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போதும் தானியேல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அந்நிய தேசத்துல போய் மாட்டிக்கிட்டான். அவனை சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். அங்க போய் இப்ப ராஜா சொல்றார், இந்த மாதிரி அந்த தானியேல் நல்லா இருக்கான், என் அரண்மனையில் அவன் கூட இருக்கவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு வேணும். சரி, ரொம்ப சந்தோஷம். அரண்மனையில் வேலை செய்யணும்னா என்ன வேணும்? அரண்மனை சாப்பாடு தான் சாப்பிடணும். அரண்மனை சாப்பாடு என்ன? ராஜாவின் சாப்பாடு என்ன? அதுல மதுபானம் இருக்கு, அதுல அந்நிய மாமிசங்கள் இருக்கு, அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரம் முன்னாடி கொண்டு வந்து வச்சு சொல்றாங்க, நீங்க இதை சாப்பிட்டாதான் அரண்மனையில் வேலை செய்ய முடியும்னு சொன்னார்கள். மனிதர்களுடைய அழுத்தத்தை பாருங்க. முதல்ல மனிதர்கள் அழுத்தம் கொடுக்கறாங்க, நீங்க இதை செஞ்சாதான் உங்களுக்கு வேலை. தானியேல் என்ன செய்திருந்தான்? இருதயத்தில் என்ன செய்து வைத்திருந்தான்? சொல்லுங்க எல்லாரும், இருதயத்தில் என்ன செய்து வைத்திருந்தான்? தீர்மானம் பண்ணி வைத்திருந்தான். ஒரு காலமும் நான் இந்த ஆகாரத்தை என்ன செய்ய மாட்டேன். அத ராஜாவே சொன்னா கூட பரவாயில்ல, எத்தனை மனுஷனுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் நான் ஒரு காலம் அந்த வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டேன்னா, நான் அதுக்கு இடைப்பட மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். சில சொல்லலாம், இது ஞானமான செயல் இல்லையா பாஸ்டர், இது ராஜா சொன்னா நம்ம கீழ்ப்படியணும். ஆமா, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் உங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிஞ்சின ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்கு தேவையில்லை. சிலலாம் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கே ஆத்ம பாரத்தை சொல்லி கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, அது எப்படி நம்ம ராஜாவை அவரை ஜெயிக்கணும்னா நான் இதை சாப்பிட்டு தானே அவரை என் பக்கமாக கொண்டு வர முடியும். ஒரு காலம் கொண்டு வர முடியாது. நான் அவரை லவ் பண்றேன், அவர் இந்துல இருக்காரு, அவரை நாங்கள் லவ் பண்ணி போயிட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை எங்க கொண்டு வந்துரும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு. இந்த ஆத்ம பாரம் ஆண்டவருக்கே இல்லாதது ஒரு நாள் சிலருக்கு வருது பாருங்க. அதுதான் எனக்கு தெரியல. இவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். சொன்னா என்ன தெரியுமா சொன்னான்? எக்காரணம் கொண்டு இந்த ஆகாரத்தை நான் தொட மாட்டேன். எனக்கு என்ன ஆகாரம் கொடுங்க? நான் என்ன ஆகாரம் கொடுங்க? வெஜிடேரியன் கொடுங்க. எனக்கு தெரியும் ஒரு அல்லேலூயா கூட வராதுன்னு எனக்கு தெரியும். என்ன கொடுங்க சாப்பிட? வெஜிடேரியன் கொடு. நான் வெஜிடேரியனை சாப்பிட்டுட்டு நான் யாருன்னு காமிக்கிறேன்னா எனக்கே பிடிக்காதான், கவலைப்படாதீங்க. ஆனா எல்லா நாளும் வெஜிடேரியன் தாங்க கொடுத்தாங்க. வேதம் கடைசியில சொல்லுகிறது, இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அன்னைக்கு ராஜா முன்னாடி நிற்கும் போது எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் அவர்களை ஞானவான்களாக மாற்றி காண்பித்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. துஷ்ட ஆகாரம் வேண்டாம் ஆண்டவரே, இந்த மாதிரியான அருவருப்பான ஆகாரம் வேண்டாம் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி மனிதர்கள் அவ்வளோ அழுத்தம் கொடுக்கும் போதும், ராஜாவே அழுத்தம் கொடுத்தா கூட அந்த கட்டளைக்கு தான் இணங்குவதற்கு அவன் ஆயத்தமாயில்ல. நீங்க ராஜாலாம் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கல. சாதா ஒரு ஃப்ரெண்டு சொன்னான்றதுக்காக அவனை பிரியப்படுத்துறதுக்கு போய் அந்த அழுத்தத்துக்குள்ள நீங்க விழுந்துடாதீங்க. தானியேலின் தேவன் எதை கட்டினாரு? சிங்கங்களின் வாயை கட்டிட்டாரு பாருங்க. அதுக்கு பசி தாங்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல போட்டு வைத்திருக்க சிங்கங்கள் எல்லாம் பல நாட்களா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ளேயே ஆட்களை சாப்பிட்டுரும். ஒன்னு இப்படி எகிரும் அப்படி எகிரும் போது 2 துண்டா அப்படியே சரீரம் போயிடும். இதே போலதான் இவனுக்கு விரோதமா வந்தவர்களை இவனை வெளியில கொண்டு வந்துட்ட பிறகு அவங்களை தூக்கி போட்டார்கள். பைபிள் சொல்லுது, அவங்க கீழே போறதுக்கு முன்பதாகவே சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது. அப்போ இந்த மனுஷன் சாப்பிடுற காரியத்துல மனிதர்களுடைய அழுத்தத்தை ஜெயித்தான். பத்திரம் கையெழுத்திடப்படுகிற காரியத்துல சூழ்நிலைமையை ஜெயித்தான். 3வது, சோர்ந்து போய் எல்லாரும் படுத்துருவான்னு நினைச்ச நேரத்தில் முழங்கால் பணியிட்டு கர்த்தரிடத்திலே ஜெபித்தான். அங்கேயும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிப்பீங்கன்னா நான் சொல்றேன், குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள் முழங்காலை முடக்குவீங்கன்னா. தானியேலை குறித்து 2 வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுது. நான் முடிக்கிறேன். தானியேலின் காரியம் எப்படி இருந்ததுன்னா ஜெயமா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க காரியமும் ஜெயமா இருக்கும். அப்ப நீங்க என்னோடு சேர்ந்து சொல்லணும், ஜெயமா இருக்கிறதுக்கு மனிதர்களின் அழுத்தத்தின் நடுவே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், கர்த்தருக்கு பிரியமானதை நிறைவேற்றணும். சூழ்நிலைமையின் அழுத்தத்தின் நடுவே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும். 3வது, சோர்வும் சோம்பலின் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும். அதனால்தான் தேவன் அவனை பார்த்து அவனுக்கு இன்னொரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன தெரியுமா?
தானியேல் எனக்கு எப்படிப்பட்டவனா? பிரியமானவன். சொல்லுங்க, தானியேல் தேவனுக்கு எப்படிப்பட்டவனா? சூழ்நிலைமையை ஜெயிக்கிறவன் தாங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். மனுஷனுடைய அழுத்தத்தை ஜெயிக்கிறவன் தாங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். சோம்பலையும் சோர்வையும் ஜெயிக்கிறவங்க தாங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். இன்னைக்கு யாரை பிரியப்படுத்துறதுக்காக வாழ்கிறோம்? கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவான், எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான், என் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவான். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேருக்கு சவால்கள் காத்திருக்கிறது. ஆனால் தானியேலை போல தானியேலை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெபத்தில் சார்ந்து கொள்ளுங்க. மனுஷனை பிரியப்படுத்துறேன் நீங்க போய் சிங்க கெபியில விழுந்துடாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்தி விழுவீங்கன்னா அவனுக்கு பின்பதாக விழப்பட்ட யாருமே ஜீவனோடு இல்லை. இங்க பாருங்க, மோசே கர்த்தர்கிட்ட பேசியிருப்பானா? நான் சொல்றேன், அந்த அழுத்தத்திலிருந்து குறைஞ்சிருப்பான். தேவனோடு பேசுங்க. 3 அழுத்தங்களை சொன்னேன். ஒரு மனிதன் 3ஐயும் ஜெயித்தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 3ஐயும் அவர் வாழ்ந்த நாட்களிலே ஜெயித்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அவர் 3ஐயும் ஜெயித்தார். மனிதர்கள் அழுத்தத்தை ஜெயித்தார், சூழ்நிலைமை ஜெயித்தார். 3வது சோம்பல் சோர்வெல்லாம் ஜெயித்து இருட்டோடையே எழுந்து போய் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். ஆண்டவரே, எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நிறைவேற்றுவதும் நீங்க சொல்றதை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய பிரதானமா மாறட்டும். சூழ்நிலைமையை நிறைவேற்றுகிறவனா இல்ல, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவனா என்ன மாற்றும். சோம்பல சோர்வையும் மாற்றி ஜெபத்தை நிறைவேற்றுகிறவனா எங்களை மாற்றும்னு சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.